மலரும் மகளின் உடலில் தைரியம் வளர்ப்பாள் தமிழ் அன்னை. வளரும் மகளின் உடலில் தைரியம் வளர்ப்பாள் தமிழ் அன்னை. களங்கம் திறந்தால் பெற்றவள் மானம் காத்திரையில் இன்றைய 1133வது நாள் நட்புலரி 6/2/2026. இன்றைய நட்புலரி நிகழ்ச்சியின் தலைப்பு தலை. உடலின் உச்சியில் இருப்பது தலை. வாழ்க்கையின் உயரத்தை நிர்ணயிப்பது அந்த தலையின் சிந்தனை. தலை உயர்ந்தால் மட்டும் போதாது, சிந்தனை உயர வேண்டும். தலை வணங்கினால் மட்டும் போதாது, பண்பு வெளிப்பட வேண்டும். தலை என்பது ஆட்சி செய்யும் இடமல்ல, வழி நடத்தும் மையம். ஒரு நல்ல தலைமை கட்டளையிடாது, வழிகாட்டும். அச்சுறுத்தாது, நம்பிக்கை தரும். இன்றைய உலகம் தலைமையை பதவியாக அல்ல, பொறுப்பாக பார்க்கிறது. அதனால்தான் கூகுள் போன்ற உலகளாவிய நிறுவனத்தின் தலைமை பொறுப்பில் ஒரு தமிழன், சுந்தர் பிச்சை. அவர் உயர்ந்தது அதிகாரத்தால் அல்ல, அடக்கமும் அறிவும் காரணம். இன்று ஐடி துறையில் இந்தியா உலகிற்கே வழிகாட்டும் நம்பர் 1 நாடாக. அந்த சிந்தனையின் துடிப்பு இந்தியாவின் சிலிகான் வேலி என உலகம் போற்றும் பெங்களூர் தலை என்பதற்கான வாழும் எடுத்துக்காட்டாக இன்றைய உரையாளர் வாழும் நகரமாக. புதிய யோசனைகள், புதிய முயற்சிகள், புதிய தலைமுறை அனைத்தும் அங்கு தலைமை சிந்தனையால் உருவாகின்றன. இன்று நாம் சந்திக்க இருப்பது அறிவு, அனுபவம், ஆன்மீகம், சேவை என்ற 4ஐயும் ஒருங்கே கொண்ட ஒரு சிறப்புமிக்க ஆளுமை. கணினி துறையில் முதுகலை கல்வி, மாணவர்களின் மனங்களில் அறிவை விதைத்த ஆசிரியர் அனுபவம், மேடைகளில் மனங்களை எழுப்பும் பேச்சாற்றல், கவிதை நயத்துடன் உணர்வுகளை உயிர்ப்பிக்கும் சொல் வல்லமை, திருவாசகம் முற்றும் எழுதும் உலக சாதனை நிகழ்வில் பங்கேற்ற ஆன்மீக அர்ப்பணிப்பு, ஸ்கை யோகா பிரம்மஞானம் மூலம் உடல், மனம், உணர்வு 3ஐயும் ஒரே பாதையில் நடத்தும் பயிற்சி, எந்த கட்டணமுமின்றி மக்களுக்கு யோகா கற்றுத்தரும் சேவை மனம், விஷ்ணு சகஸ்ரநாமம், லலிதா சகஸ்ரநாமம் போன்ற ஸ்தோத்திரங்களை தினசரி பாராயணம் செய்து அதற்கான ஒருங்கிணைப்பும் பணியாற்றும் ஒழுக்கமும் ஒற்றுமையும் அவரது வாழ்வின் அடையாளம். ஒரு பெண் தொழில் முனைவோராக சுயசார்புடனும் துணிச்சலுடனும் தன் பாதையை தானே அமைத்த முன்னோடி பெண். நட்புலரி இயக்கத்தின் முக்கிய தூண்களில் ஒருவராக திகழும் மதிப்பிற்குரிய சிவகணி அவர்களின் சகோதரியாக. நட்புலரியின் சேவை, சிந்தனை, செயல்முறை இயல்பாகவே அவரது வாழ்வில் பிரதிபலிக்கிறது. இன்றைய தலை என்ற தலைப்பில் தலைமை என்றால் என்ன, தலை உயர்வது எப்போது, தலை வணங்குவது எதற்காக என்பதை தெளிவாக எடுத்துரைக்க வருகை தந்துள்ள இன்றைய நமது உரையாளர் திருமதி நா. சிவசங்கரி அவர்களை அன்பு மரியாதையும் நிறைந்த உங்கள் கைத்தட்டலுடன் அவரை வனமாற வரவேற்று இந்த மேடை அவரிடம் ஒப்படைக்கப்படுகிறது. நன்றி சார். அனைவருக்கும் நட்புலரின் இனிய காலை வணக்கம். அழகான அறிமுக உரை கொடுத்த அருணகிரி சாருக்கு எனது மனமார்ந்த நன்றியும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலை பொழுதில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதத்திற்கான தலைப்புன்னு பார்த்தோம்னா தலை. நான் தலைங்கிறது பாக்குறப்ப இந்த மனிதனோட உடல்ல இருக்கிற தலைய பேசலான்ட்டு நான் என்னோட பாயிண்ட்ஸை எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன். தலை நமது அறிவு கோயில். நினைவு, அறிவு, கனவுகள் அனைத்தும் ஓர் மையம். கண்கள் உலகத்தை காண்கின்றன, அழகையும் வெறுப்பையும் வேகமாக உணர்கின்றது. காது நமக்கு கதை சொல்கிறது, இசை உணர்ச்சி தருகிறது. மூக்கு வாசனை உணர்ச்சி பாதுகாப்புக்கும் உதவுகிறது. வாய் பேச, சிரிக்க, உணர்வு பகிர உதவுகிறது. கைகள் வேலை செய்கின்றன, உதவி செய்கின்றன. கால்கள் நடக்க, ஓட, பயணிக்க உதவுகின்றன. முழங்கும் தோல் நம்மை சூறை, வெயில், குளிர் எதிர்காக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளோட தலையில இருக்கிற பாடி பார்ட்ஸ் எல்லாம் நமக்கு நம்மளோட
அது அதோட ஆக்ஷன்ஸை வந்து நமக்கு செயல்களை வந்து செஞ்சுட்டு இருக்கு. ஸோ இப்ப தலைன்னு பார்த்தோம்னா, இப்ப நம்ம கடவுள் வந்து நம்மெல்லாம் எல்லாரும் வரைஞ்ச ஓவியத்தை வந்து பார்த்திருப்போம். நீங்க வரைஞ்சதோ, நான் வரைஞ்சதோ, யாரும் வரைஞ்ச ஓவியத்தை கூட பார்த்திருப்போம். பட் கடவுள் அவரோட படைப்பா அவரோட ஒரு ஓவியமா வரைஞ்சதுதான் நம்ம ஒவ்வொருவரோட முகமும் ஒருவரோட அமைப்பு உடல் ஸ்ட்ரக்சரும். கடவுளோட ஓவியம் தான் நம்ம எல்லாம் அப்படின்னு சொல்லலாம் தலைன்னு பாக்குறப்ப. இப்ப தலைன்னு பாத்தீங்கன்னா மனித உடலோட ஒரு சிறிய பெட்டி தான் வந்து தலை. ஆனா உலகத்தையே இயக்கும் பெரிய இயந்திரம். நாம் தினமும் கண்ணாடியில் பார்க்கும் ஒன்று, ஆனால் முழுமையாக புரிந்து கொள்ளாத ஒன்றுதான் மனித தலை. இப்ப மனிதன் இருக்கான். மனிதனோட தலை வந்து ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். ஆனா கடவுள் பாருங்க எவ்வளவு அழகா கண்ணை எங்க வைக்கணும், காதை எங்க வைக்கணும், மூக்கை எங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி அழகா ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்து ஒரு மனிதனோட தலையை வந்து உருவாக்கியிருக்காரு. சோ இப்ப மனிதனோட உடல் பார்க்கும்போது ஒரு அதிசயமா ஒரு அமைப்பா இருக்கும். அது வந்து கை, கால், இதயம், நுரையீரல், சிறுநீரகம் போன்ற பல உறுப்புகளை வந்து இயக்கிட்டு இருக்கும். சோ இந்த அனைத்து உறுப்புகளையும் இயக்குவது பாத்தீங்கன்னா தலைதான். எந்த செயல் செய்யணும்னாலும் முதல்ல வந்து நமக்கு மூளையில இருந்து தான் உத்தரவு வரணும். இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்னா அந்த ஆக்ஷன்ஸ் கூட என்னோட பிரைன் வந்து என்கிட்ட சொன்னாதான் நான் அதை செய்வேன். சோ இப்ப நடக்கணுமா, உட்காரணுமா, சிரிக்கணுமா, அந்த எல்லா செயல்களையும் பிரைன் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்குது. இப்ப தலைன்னு பார்த்தோம்னா தலையில வந்து நமக்கு 5 இந்திரியங்கள் இருக்கு. கண், மூக்கு, காது, சருமம், அஹ் வாய். இந்த இந்திரியங்கள் தான் வந்து தலையில இருக்கு. சோ இந்த 5 இந்திரியங்களையும் நம்ம இந்திரியங்கள் மூலமா நம்ம வேலை செய்யணும்னா மூளை தான் வந்து நமக்கு வந்து அந்த கண்ட்ரோலை வந்து கொடுக்குது. சோ இப்ப கண் பாத்தீங்கன்னா நம்மளோட நிறத்தை நம்ம இயற்கையை பார்த்து கண்கள் மூலியமா ரசிக்கிறோம். ஒருத்தரையும் பார்க்கிறோம், நிறங்களை வந்து பிரித்தெறிகிறோம், தூரம் எவ்வளவோ அப்படிங்கறதெல்லாம் பாக்குறது வந்து கண். அந்த கண்ல வந்து நம்ம பாக்குற விஷயங்கள்லாம் வந்து எப்படி இருக்கணும்னா நல்ல இதுக்கு மட்டும் யூஸ் பண்ணாம ஒரு நல்ல விஷயங்களை தேடி தேடி பார்க்கணும். ஒரு நல்ல புத்தகம் படிக்கிறது, அந்த மாதிரி செயல்களை வந்து செய்யும்போது நம்மளோட வாழ்க்கை வந்து சிறப்பா இருக்கும். கண்கள் பார்ப்பையெல்லாம் வந்து நல்லதா தான் பார்க்கணும். இப்ப அடுத்த இந்திரியம் என்னன்னு பார்த்தோம்னா காது. காது வந்து கேட்க உதவுது, உடல் சமநிலையை பாதுகாக்குது. சோ நம்ம காது இருக்குங்கிறதுக்காக நம்ம எது வேணாலும் கேட்க கூடாது. நம்ம நல்ல விஷயங்களை தேடி போய் கேட்கும்போது நம்மளோட வாழ்க்கை வந்து ஆரோக்கியமா இருக்கும். காது வந்து நல்ல விஷயங்களுக்காக யூஸ் பண்ணணும். நம்ம அதை விட்டு போட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன பேசுறாங்க, அடுத்தவங்க வீட்டுக்காரங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு தேவையில்லாத செயல்களுக்கு வந்து நம்ம காதை வந்து கொடுத்து நம்மளோட இதை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. நல்ல விஷயங்கள் கேட்டு நம்மளோட வாழ்க்கையை வந்து சிறப்பா வச்சுக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா மூக்கு. மனம் அறிய சுவாசத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது. மூக்கு வந்து நம்ம ஸ்மெல் இது பண்றதுக்காக யூஸ் பண்றோம். பிரீத்திங்காக மெயின் வந்து நமக்கு மூக்கு வந்து உதவி செய்யுது. நெக்ஸ்ட் வாய். வாய் வந்து நமக்கு பேசுறதுக்காகவும், உணவு உண்றதுக்காகவும், கருத்துகள் நம்ம வந்து வெளியிடுறதுக்கும் யூஸ் பண்றோம். சோ இப்ப உணவு உண்றோம். சாப்பிடுற உணவு வந்து நல்ல உணவுகளா இருக்கணும். நம்ம பாட்டுல ஏதாவது ஒரு உணவு சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடக்கூடாது. நல்ல ஆரோக்கியமான உணவுகளை வந்து தேடி சாப்பிடணும். அப்பதான் வந்து நம்ம மூளைக்கு வந்து சுறுசுறுப்பா இருக்கும். நம்ம நமக்கு வாயில வந்ததெல்லாம் எது வேணாலும் சொல்லணும் அப்படிங்கிறது இல்ல. நம்ம யோசிச்சு நம்ம நல்ல ஒரு கருத்துக்களை வந்து சொல்லணும். அஹ் ஒரே நிமிஷம். சார் வீரசேகரன் சார் முன்னாடி ஏதோ ஆகிட்டாரு. அந்த குரூப்ல இருக்காரு, ஆனா இது பண்ணிக்கல, அட்மினா இருக்காரு. ரமேஷ் சார். ஓகே சார். சோ இப்ப தலைன்னு பார்த்தோம்னா தலையில வந்து 5 இந்திரியங்கள் இருக்கு. கண், மூக்கு, காது, செவி, உடல். இந்த 5 இந்திரியங்களையும் கண்ட்ரோல் பண்றது மூளை தான். இந்த 5 இந்திரியங்களையும் நம்ம எந்த அளவுக்கு கரெக்டா யூஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வாழ்க்கை வந்து கரெக்டா இருக்கும். நம்ம இந்திரியங்கள் சொல்றதெல்லாம் கேட்காம நம்ம சிந்திக்கிற திறன் வச்சு நம்ம யோசிக்கணும். கரெக்டான இதைத்தான் பாக்குறோமா, நம்ம போன்ல ஏதாவது தேவையில்லாத ரீல்ஸை பாக்குறோமா, இல்ல நல்ல விஷயங்களை பாக்குறோமா அப்படின்னு சொல்லி நம்ம சிந்திச்சு நம்ம கரெக்டான வழியில போகணும். சோ அடுத்தது தலைன்னு பாத்தீங்கன்னா தலையில இருக்கிறது என்னன்னா பாத்தீங்கன்னா பிரைன், மூளை. மூளை வந்து என்னன்னா மூளை தான் வந்து நமக்கு சிந்திச்சு சொல்லுது, இது நல்லதா, இது கெட்டதா, நமக்கு கோபம், அழுகை, பயம், மகிழ்ச்சி எல்லாத்தையும் வெளிப்படுத்துவது வந்து மூளை தான். மூளை வந்து நமக்கு முடிவெடுக்கும் நம்மளோட உணர்ச்சிகள்ல எல்லாம்.
அடுத்தது வந்து மூளை பாத்தீங்கன்னா, நினைவாற்றல் வந்து மூளையில அதிகமா இருக்கும். இப்ப நம்ம நெறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் விட நம்ம மூளை வந்து நெறைய சேவ் பண்ணி வைக்குது. இப்ப பாத்தீங்கன்னா, நம்ம பிரெயின் அ ம் அதாவது இப்ப ஹார்ட் கூட இல்லாம கூட வாழ்றாங்க. ஒரு சிலர் செயற்கை இதயத்தை எல்லாம் கையில வச்சுக்கிட்டே கூட வாழ்ந்தாங்கன்னுலாம் நியூஸ்ல நான் படிச்சிருக்கேன். பட் அப்படி கூட வாழ முடியும். பட் பிரெயின் இல்லாம ஒரு மனிதனால வாழ முடியாது. ஸோ அப்படிப்பட்ட பிரெயின் வந்து நினைவாற்றல வந்து நமக்கு வாழ்க்கை முழுவதும் குடுக்கும். அந்த பிரெயின வந்து நம்ம செ பாதுகாப்பா வச்சுக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா, நம்ம நினைவாற்றல் வந்து இல்லைன்னா, நமக்கு எவ்வளோ ஒரு பெரிய கஷ்டம்னு யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம எவ்வளவோ கோடிக்கணக்குல பணம் வச்சிருக்கோம். நல்லா சந்தோஷமா வாழ்றோம். அதிகாரம் பண்றோம். யார பார்த்தாலும் யார்கிட்டயும் பொலைட்டா போறதில்ல. அப்படியெல்லாம் வாழ்றோம். பட் நமக்கே இப்ப மூளை நம்ம கரெக்ட்டா பாதுகாப்பா வச்சுக்கலைன்னா, அந்த நினைவாற்றல் நம்மகிட்ட இல்லைன்னா, நம்ம யாரு அப்படிங்கிறதையே கூட சில டைம்ல மறந்துருவோம். அந்த பிரெயின் வந்து ஆக்டிவேட் இல்லாம சுருங்கி போச்சுன்னா, நம்ம யாருங்கிறதையே மறந்துருவோம். அப்ப வந்து என்ன ஆகும்? நம்ம யார்கிட்ட எல்லாம் அதிகாரம் பண்ணிட்டு இருந்தோமோ, அவங்ககிட்ட எல்லாம் போயிட்டு பொலைட்டா எனக்கு ஹெல்ப் பண்ணு, எனக்கு ஏதாவது இது பண்ணு. அவங்க யாரு? அவங்க மருமகளா? மகனா? அப்படிங்கிறதையே மறந்து நம்ம வாழ்ற மாரி ஆயிருது. ஸோ அப்படி மூளைய வந்து நம்ம பாதுகாப்பா வச்சுக்கணும். ஸோ அந்த மூளைய வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய அதிசயம். மூளை இல்லைன்னா நம்ம எதுவுமே பேச முடியாது, நினைக்க முடியாது, நகர முடியாது. நம்ம இப்ப என்ன செய்யணும் அப்படிங்கிறத வந்து மூளை தான் சொல்லுது. கோடிக்கணக்கான பல தகவல்களை செயல்படுகிறது. நம்ம நடக்கும்போது இப்ப கீழ விழுகாம நடக்கிறோம்னா, அது மூளை நமக்கு குடுக்குற ஒரு கண்ட்ரோல் தான். அதனால தான் நம்ம கரெக்ட்டா நடக்கிறோம். இப்ப நம்ம கையிலே காயம் படுதுன்னா, வலிங்கிறத நம்ம உணர்றதுன்னா, அது மூளை தான் வந்து நமக்கு சொல்லுது, வலிய உணர்த்துது. சோ இப்ப நல்லது, கெட்டது எல்லாம் வந்து மூளை வந்து நமக்கு பிரிச்சு தருது. சோ இப்ப மூளை பார்த்தீங்கன்னா, மூளையோட இது வெயிட் எவ்வளோ இருக்குன்னா, 4.5 கிலோலருந்து 5 கிலோ வரைக்கும் இருக்குன்னு சொல்றாங்க. ஆ அந்த 5 கிலோ ஒரு சின்ன மூளை தான் வந்து நம்மளோட கனவு, கோபம், காதல், வெறுப்பு, பயம் எல்லாத்தையும் ஒரு முழு வாழ்க்கையுமே சேவ் பண்ணி வச்சிருக்குது அந்த மூளையில தான். சோ இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம அ மூளை வந்து 24 மணி நேரமே வேலை செஞ்சுட்டு தான் இருக்கும். மூளை வந்து ஓய்வே எடுக்காது. மூளை வந்து 24 மணி நேரமே வேலை செய்யும். அடுத்தது மனிதனோட உணர்ச்சிகள்ல தலையோட பங்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ஒரு மனிதன் கோபம், மகிழ்ச்சி, துக்கம் எல்லாத்தையுமே வந்து மூளையோட கட்டுப்பாட்டுல இருந்து தான் வந்து நமக்கு நடக்குது. இப்ப ஒரு மனிதன் வந்து அமைதியா இருக்கானா, கோபமா இருக்கானா, இல்ல மன அழுத்தத்தில் இருக்கானா அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, அவனோட மூளையோட செயல்பாடு எப்படி இருக்கோ, அத பொறுத்து தான் அவன் அவன் வந்து எந்த மனநிலையில இருக்கான் அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்க முடியும். சோ இப்ப மனிதனோட மூளை தான் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட். அதோட ஆரோக்கியம் எப்படி இருக்கோ, அதுக்கு தகுந்த மாரி தான் ஒரு மன ஆரோக்கியம் இருக்கும். மனிதனோட மன ஆரோக்கியம் இருக்கும். அடுத்தது பாதுகாப்பு. இப்ப நம்ம தலைய வந்து பாதுகாப்பா வச்சுக்கணும். தலையில தான் வந்து நமக்கு முக்கியம். பிரெயின் எல்லா 5 இந்திரியங்கள் எல்லாமே இருக்கு. சோ அதனால தான் வந்து என்ன சொல்றாங்கன்னா, தலைக்கவசம், உயிர் கவசம்னு சொல்றாங்க. இப்ப டிராவல் பண்ணும்போது ஹெல்மெட் போட்டுட்டு போறதாகட்டும், நம்மள கரெக்ட்டா அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி போறதாகட்டும், அந்த மாரி போகும்போது நமக்கு சேஃப்டியா இருக்கும். ஆ சாலை விதிகளை எல்லாம் நம்ம பின்பற்றணும். அடுத்தது இப்ப சிறுவர்களே விளையாடுறாங்கன்னா, அதுக்கு தேவையான சேஃப்டி மெஷர்மென்ட்ஸ் எல்லாம் செஞ்சுட்டு தான் விளையாடணும். தலைங்கிறது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். தலைய வந்து நம்ம பாதுகாக்கணும். தலைக்கவசம், உயிர் கவசம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அடுத்தது மூளை ஆரோக்கியமா இருக்கணும்னா என்னென்ன மாரிலாம் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்தான உணவு சாப்பிடணும். ஏதோ கைக்கு கிடைச்ச பீஸா, பர்கர் அந்த மாரி எல்லாம் சாப்பிடாம, சத்தான நல்ல உணவுகள வந்து தேடி சாப்பிடணும். அப்புறம் போதுமான உறக்கம் இருக்கணும். நல்ல தூக்கம் தூங்கணும். பணம் முக்கியம்னு சொல்லிட்டு நம்ம அ உழைச்சுட்டே இருக்கக்கூடாது. நைட் டியூட்டி பார்க்கிறதாகட்டும், ரொம்ப டைம் எடுத்து ஒர்க்க கான்சன்ட்ரேட் பண்றதாகட்டும், அந்த மாரியெல்லாம் செய்யறப்ப மூளை வந்து அம் அதோட ஸ்ட்ரென்த் கம்மியாயிரும். ஸோ நம்ம வந்து போதுமான தூக்கம் இருக்கணும். தூக்கம் இருந்தா தான் மூளை வந்து ஃப்ரெஷ் ஆகும். ஆக்டிவேட்டா இருக்கும் நல்லா. அடுத்தது ரொம்ப அதிகமா மொபைல் யூஸ் பண்றதையெல்லாம் வந்து தவிர்க்கணும். நல்ல நல்ல புத்தகங்கள தேடி படிக்கணும். அப்புறம் நல்ல எண்ணங்கள வந்து நம்ம சிந்திக்கணும். அடுத்தது அந்த மாரியெல்லாம் செய்யும்போது மூளை வந்து ஆரோக்கியமா இருக்கும். அடுத்தது இப்ப மனிதன் வந்து தலை இல்லாமல் மனிதன். சோ இப்ப கை, கால் இல்லாம கூட மனிதன் வாழலாம். ஆனா தலை இல்லாம மனிதன் வாழ முடியாது.
ஏன்னா தலையில இருக்கிற எல்லா பார்ட்ஸும் தான் வந்து நம்மளோட சுவாசத்தை கண்ட்ரோல் பண்ணுது, இதய துடிப்பை கண்ட்ரோல் பண்ணுது, தூக்கம், பயம், தைரியம் அனைத்தையும் தலை தான் இயக்குது. ஸோ தலைங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு மனிதனுக்கு தலை கண்டிப்பா இருக்கணும். தலை இல்லாம மனிதன் வாழ முடியாது. கை, கால் இல்லாம கூட வாழலாம். பட் தலை இல்லாம வாழ முடியாது. இப்போ ஒரு மனிதனோட முகம் தான் வந்து இயற்கையான அடையாள அட்டைன்னு சொல்ல வரேன். அதாவது இப்ப எல்லாருக்கும் ஒரு ஆதார் கார்டு இருக்கும். ஆனா இப்ப மனிதனுக்கு முகமே ஒரு அடையாள அட்டை தான். ஆனா ஒரே மாரி 2 பேர் இருக்காங்கன்னு நம்ம சொல்லுவோம். கேள்விப்பட்டிருப்போம். பட் அந்த ஒரே மாரி இருக்கிற 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா, அவங்களோட கை ரேகைகள்லாம் வந்து டிஃபரெண்ட்டா இருக்கும். அவங்களோட கண் வடிவம் டிஃபரெண்ட்டா இருக்கும். முக அசைவு டிஃபரெண்ட்டா இருக்கும். ஸோ எல்லாருமே தனித்தனியான ஒரு மெம்பர்ஸ் தான். ஒவ்வொருத்தருக்கும் இயற்கையே அவங்களுக்கு வந்து ஒரு அடையாள அட்டைய வந்து குடுத்திருக்குது. உணர்ச்சிகள் எல்லாம் முதல்ல வெளிப்படும் இடம் எதுன்னு பார்த்தோம்னா, நம்மளோட முகம் தான். பொய் சொல்றதாகட்டும், உண்மை சொல்றதாகட்டும், அது நம்ம முகம் வந்து காட்டிக் குடுத்துரும். அடுத்தது ஒரு இன்ட்ரஸ்டிங் டாபிக் என்னன்னா, கனவு காண வைக்குது தலை வந்து நம்மளைய. தூங்கும்போது உடல் வந்து ஓய்வெடுக்குது. ஸோ மூளை பார்த்தீங்கன்னா 24 மணி நேரமே இயங்கிக்கிட்டு இருக்கும். பட் தூங்குறப்ப பார்த்தீங்கன்னா, உடல் தான் ஓய்வெடுக்கும். ஆனா மூளை ஓய்வெடுக்காது. நம்மளோட கனவுகள் வந்து சந்தோஷம், பயம் இதையெல்லாம் வந்து தலை தான் வந்து நமக்கு கொடுக்குது. அனைத்து கனவுகளும் கூட நம்முடைய தலை உருவாக்கும் படங்கள் தான். இப்ப ஒவ்வொரு கனவுகள் கூட தலை வந்து நம்ம உருவாக்குற படங்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படிப்பட்ட தலைய வந்து நம்ம கரெக்ட்டா பயன்படுத்தினா, அது ஒரு அந்த தலைய கரெக்ட்டா பயன்படுத்தினா அது ஒரு வரம். ஒரே தல தான் ஒருவர விஞ்ஞானி ஆக்குது, ஒருவர மருத்துவர் ஆக்குது, ஒருவர கவிஞர் ஆக்குது, ஒருவர குற்றவாளி ஆக்குது. ஸோ வித்தியாசம்ங்கிறது என்னன்னா, நம்ம தலைய பயன்படுத்துற விதத்துல தான் இருக்கு. ஸோ தலைய வந்து நம்ம நல்ல எண்ணங்களையும், நல்ல செயல்களையும் சிந்தித்து கரெக்ட்டான வழியில போறப்ப நம்மளோட வாழ்க்கை வந்து சிறப்பா இருக்கும். அத விட்டு போட்டுட்டு கெட்ட வழியில போம்போது நம்ம ஒரு குற்றவாளியோ, இல்ல வேற ஏதாவது இதுல தான் இருப்போம். நம்ம முன்னுக்கு வந்திருக்க மாட்டோம். அடுத்தது தலைக்கு வந்து நம்ம இப்ப ஓய்வே குடுக்கலைன்னா என்ன ஆகுதுன்னா, அதிகமா மொபைல் பார்க்கிறது, தூக்கமின்மை, மன அழுத்தம், அ அந்த மாரியெல்லாம் தலைக்கு நம்ம சுமை குடுக்கும்போது, தலைவலி, மறதி, அடுத்தது இப்ப நம்ம இப்ப அழகா கடவுள் படைத்த மனிதனோட தலைய பத்தி நம்ம ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டோம். மனிதன் 5 தலையில 5 இந்திரியங்கள் இருக்குது, மூளை இருக்கு. அடுத்தது ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தலைமுடி. தலைய பத்தி தெரிஞ்சுக்கிட்டு, தலைமுடிய பத்தியும் தெரிஞ்சுக்கலாம். அ சோ தலைமுடிங்கிறது உயிரற்றது. ஆனால் தகவல் நிறைந்தது. அ வரலாற்றை சொல்கிறது. இப்ப ஒரு முடிய வச்சு நம்ம இது பண்ணி பார்த்தாலே, அவங்களோட வரலாறு, அவங்க யாரு, என்ன, அவங்களோட இது ஜீன் எல்லாமே சொல்ல முடியும். அ அடுத்தது இப்ப கடைசியா அந்த முடிய கூட சொல்லலாம். அவங்க என்ன சாப்பிட்டாங்க, ட்ரிங்க்ஸ் குடிச்சிருக்காங்களா இல்லையா, மன அழுத்தத்துல இருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு முடிய வச்சு கூட நம்ம சொல்ல முடியும். அடுத்து என்னன்னா, முடி இரவில் தூங்காது. பண்ணிட்டு இருக்கோம். அதே மாரி முடியுமே தூங்காது. இரவில் தூங்கும்போது கூட முடி வளர்ந்து கொண்டே தான் இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு மாதத்திற்கு 1 முதல் சுமார் 1.5 சென்டிமீட்டர் வரை முடி வளரும். அ அடுத்தது முடியோட ஒரு இலையோட வலிமை எப்படி இருக்கும்னா, ஸ்ட்ராங் வந்து 100 கிராம்ஸ் வந்து அது எடைய வந்து தூக்குற அளவுக்கு அதோட ஸ்ட்ராங் இருக்கும். வலிமை இருக்கும். சராசரியா பார்த்தோம்னா 1,00,000 முடிகள் வந்து ஒருத்தருக்கு இருக்கலாம். அதற்கு மேலயும் இருக்கும். அடுத்தது குளிர்லிருந்தும், வெயிலிருந்தும் முடி தான் வந்து நம்ம தலைய பாதுகாக்குது. இப்ப முடியோட நிறம் வந்து மாறுறதுக்கு காரணம், இப்ப முதுமை அடைஞ்சுட்டோம்னா அதோட நிறம் மாறுறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, மெலனின் அப்படிங்கிற ஒரு இதுதான். ஆ நிறமூட்டும் பொருள் தான். இப்ப வந்து முடி வந்து சீக்கிரம் ஏன் வெள்ளையாகுதுன்னா, மன அழுத்தம், தூக்கமின்மை, ஊட்டச்சத்து குறைவான உணவுகள சாப்பிடுறதுனால தான் முடி வந்து சீக்கிரமா வெள்ளையாயிருது. ஸோ நம்ம மன அழுத்தம் இல்லாம நல்லா தூங்கி அ ஒ ந கரெக்ட்டான மேடம் உணவுகள் சாரி டு இன்டரப்ட். உண்ணும்போது நெறைய பேர் வெயிட்டிங் ரூம்ல இருக்காங்க. அட்மிட் பண்ண சொல்லி மேடம் சிவகாமி மேடத்துக்கு கால் பண்ண எடுக்க மாட்றாங்க. நெறைய பேர் ஓகே வெயிட்டிங் சார். ரூம்ல இருக்காங்க. சிவகனி மேடம் சிவகனி மேடம். ஓகே சார். பார்த்துக்கிட்டோம் அவங்க. அடுத்தது அதிக முடி எப்போ உய் உ இப்ப முடி நமக்கு உதிருது. நம்ம எல்லா டைமும் உதிருதுன்னு நெனச்சுக்கிறோம். அப்படி இல்ல. மழைக்காலத்திலயும், குளிர்காலத்திலும் தான் முடி வந்து உதிருது.
கொட்டுது. இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹார்மோனு, தோல் வளர்ச்சி தான். தோலோட வறட்சி, தோல் ஸ்கின் ட்ரை ஆகுறதுனால பனி காலத்துல, குளிர்காலத்துல எல்லாம். சோ அப்பதான் வந்து நமக்கு வந்து முடி கொட்டும். நம்ம என்ன நெனச்சுக்கிறோம், வெயில் காலத்துல எல்லாம் தலைய அழுக்கா இருக்கிறப்ப முடியெல்லாம் கொட்டுது அப்படின்னு நெனச்சுக்கிறோம். பட் அப்படி இல்ல அது. மழைக்காலத்திலயும், குளிர்காலத்திலயும் ட்ரை ஸ்கின் ஆகும்போது தான் வந்து நமக்கு முடியெல்லாம் கொட்டும். நம்ம ஹார்மோன் சேஞ்சஸ் இருந்தாலும் முடியெல்லாம் கொட்டும். ஸோ அடுத்தது இப்ப நம்ம ஒரு சிலர் என்ன நெனச்சுக்கிறோம்னா, முடி வெட்டுனா முடி வேகமா வளரும் அப்படின்னு நெனச்சுக்கிறோம். அது வந்து ஒரு பொய்யான நம்பிக்கை தான். நம்மளோட ஸ்ட்ரக்சர் தான், டிசைன் தான் முடி வெட்டுறப்ப மாறுமே தவிர, நம்மளோட முடியெல்லாம் வேகமா வளராது. முடியோட வளர்ச்சிய வேகத்த வந்து மாற்றாது. முடி வளர் தலையில இருக்கிற உள்ள இருக்க தோல்ல இருந்து தான் நடைபெறும். முடி வெட்டுறதுனால எல்லாம் வந்து முடி வளராது. ஸோ தலைமுடி பத்தின இன்ட்ரஸ்டிங் நியூஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப மனிதன் கடவுள் படைத்த மனிதன பத்தி நம்ம மனிதனோட தலைங்கிற டாபிக்கு தலையில இருக்கிற இந்திரியங்கள், மூளையோட செயல்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். முடிய பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா, இப்ப தலையில வந்து நம்ம இது சக்கரங்கள் உடம்புல வந்து 7 சக்கரங்கள் வந்து இருக்குது. அது இன்ட்ரஸ்டிங் நியூஸ் என்னன்னா, 2 சக்கரங்கள் வந்து தலையிலே இருக்கு. ஒண்ணு ஆக்ஞா சக்ரா, இன்னொன்னு வந்து துரியம் சக்ரா. மூல சாரி துரியம் சக்ரா, சகஸ்ரார சக்ரான்னு சொல்லுவோம். 2 சக்கரங்கள் வந்து தலையில தான் இருக்கு. மீதி 5 சக்கரங்கள் வந்து நம்ம உடல்ல வந்து இருக்கு. சோ இப்ப என்னென்ன சக்கரங்கள் பார்த்தோம்னா, மூலாதார சக்ரா, ஸ்வாதிஷ்டான சக்ரா, மணிப்பூரக சக்ரா, அநாகத சக்ரா, விசுத்தி சக்ரா, ஆக்ஞா சக்ரா, சகஸ்ரார சக்ரா. சோ இந்த 7 சக்கரங்கள் மூலமா தான் நம்ம இந்த உடல் வந்து இயங்கிட்டு இருக்கு. சோ இதுல ஒரு அற்புதமான விஷயம், 2 சக்கரங்கள் தான் நம்ம தலையில இருக்கு. சோ இப்ப இந்த 2 சக்கரங்கள நம்ம பார்த்தோம்னா, ஆக்ஞா சக்ரா அண்ட் சகஸ்ரார சக்ரா. ஆக்ஞா சக்கரம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப தியானம் பண்றவங்களுக்கெல்லாம் தெரியும். 2 புருவம் மத்தியில வந்து இருக்கிறதா வந்து ஆக்ஞா சக்ரான்னு சொல்றோம். அ அந்த ஆக்ஞா சக்கரத்த வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணும்போது, நம்ம இந்திரியங்கள் எல்லாம் வந்து கண்ட்ரோலுக்கு வருது. சோ இப்ப ஆக்ஞா சக்கரத்த ஆக்டிவேட் பண்ணும்போது, நம்ம கண் பார்க்கிறதெல்லாம் கெட்ட விஷயங்கள் பார்த்தாலுமே, அந்த ஆக்ஞா சக்கரம் ஆக்டிவேட் ஆகும்போது நமக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்குது. இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் பார்க்காத அப்படின்னு. அதே மாதிரி கெட்டதையெல்லாம் கேட்காத, நினைச்சதெல்லாம் பேசாத, நினைச்சதெல்லாம் சாப்பிடாத அப்படிங்கிற விழிப்புணர்வை வந்து ஆக்ஞா சக்கரம் வந்து நமக்கு கொடுக்குது. சோ ஆக்ஞா சக்கரத்துல தியானம் பண்ணிட்டே இருக்கப்ப நமக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கும். அந்த இந்திரியங்கள் வந்து நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கும். இப்ப வெயிட்டே நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல, சாப்பிட்டே இருக்கோம் அப்படின்னா, இந்த சக்கரத்து மேல நம்ம தியானம் பண்ணும்போது நம்மளோட உணவு வந்து சாப்பிடறதோட அவேர்னஸ் தெரியும். எந்த மாதிரி உணவு சாப்பிடுறோம், எப்படி கரெக்டா சாப்பிடுறோமா அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் நமக்கு வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். சோ இந்த சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணும்போது அடுத்து சக்ரா தலையோட மத்திய தலையோட சென்டர்ல மத்தியில இருக்குது. சகஸ்கார சக்ரான்னு துரியம் சக்கரன்னு சொல்லுவோம். 1000 இதழ் தாமரை வந்து விரிஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும் அந்த சக்கரம் வந்து. இப்ப அந்த சக்கரம் பாத்தீங்கன்னா ஹோல் பிரெயினை வந்து ஆக்டிவேட் பண்ணுது. பிரெயின்ல இருக்கிற செல்ஸ் எல்லாம் வந்து ஆக்டிவேட் பண்ணும். சோ நம்ம அந்த சக்கரத்து மேல தியானம் பண்றப்ப நம்மளோட ஃபுல் எனர்ஜி பாடிக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பிறந்த குழந்தை பாத்தீங்கன்னா நம்ம தலைய வந்து இங்க தொடவே விட மாட்டோம். தலை மத்தியில கொஞ்சம் பாதுகாப்பா வச்சிருப்போம். ஏன்னா நம்மளோட உயிர் ஆற்றல் வந்து அந்த தலையோட மேலதான் வந்து சேவா இருக்கும். சோ அந்த குழந்தைய நம்ம வந்து ஏதாவது அந்த தலை மேல
2 பாதத்தையுமே நம்ம பிரஸ் பண்ணும்போது டோட்டல் தலையிலிருந்து உடம்பு எல்லாமே வந்து நம்ம ஒரு ஆக்டிவேஷன் பண்ண மாதிரி. ஒரு பாதத்தோட பெருவிரலை அழுத்தும் போது தலை ஃபுல்லா ஆக்டிவேட் ஆகுது. பக்கத்துல இருக்கிற 2 விரல் அழுத்தும் போது 2 கண்கள் ஆக்டிவேட் ஆகும். அதே மாதிரி அடுத்த பக்கத்து 2 விரல் நம்ம பிரஸ் கொடுக்கும்போது காதுகள் வந்து சிறப்பா இருக்கும். சோ இந்த மாதிரி சின்ன ஒரு அக்குப்ரெஷர் மூலியமாவே நம்ம உடல்ல இருக்கிற எல்லா செல்ஸையுமே வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும். தலைக்கான இதையும் வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ண முடியும். சோ இந்த மாதிரி அக்குப்ரெஷர் மூலியமாவும் பார்க்கலாம். சோ இப்ப மனிதனோட தலை பத்தி இவ்வளவு இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சோ இப்ப ஒரு உடம்புலே தலைங்கிறது வந்து நமக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ட். ஒரு மனிதனுக்கு தலையை வந்து நம்ம கரெக்டா வச்சுட்டோம்னா நம்ம வாழ்க்கை சீரா இருக்கு. அதே மாதிரி இப்ப ஒரு லீடரா நம்ம இப்ப நம்மளோட தலையை நம்ம கரெக்டா இருக்கப்ப நம்ம நீட்டா இருக்கோம், ஹெல்த்தியா சிறப்பா வாழ்றோம். அதே மாதிரி இப்ப ஒரு குடும்பத்துல ஒரு தலைவன் தலைவின் இருக்கப்ப அந்த தலைவன் வந்து கரெக்டா அவங்களோட குவாலிட்டிஸ் இருக்கும்போது அந்த குடும்பம் வந்து சிறப்பா இருக்கும். தலைவன் தலைவி 2 பேரும் கரெக்டா இருக்கும்போது அந்த குடும்பம் சிறப்பா இருக்கும். தலையை எப்படி நம்ம பாதுகாக்கணுமோ அதே மாதிரி ஒரு குடும்பம்னு வரப்ப தலைவன் தலைவி, அதே மாதிரி ஒரு தெருவுன்னு வரப்ப அங்க இருக்க அந்த போஸ்ட்ல இருக்காங்க அந்த பஞ்சாயத்து ஆபீசர் அவங்க எல்லாம் கரெக்டா இருந்தாங்கன்னா அந்த இது கரெக்டா இருக்கும். அதே மாதிரி ஒரு ஸ்டேட்னு வரப்ப அந்த மினிஸ்டர் ஆகட்டும் முதலமைச்சர் ஆகட்டும் அவங்க கரெக்டா இருக்கணும். அதே மாதிரி நாடுன்னு வரப்ப அவங்க கரெக்டா இருக்கணும். சோ அந்த மாதிரி அவங்களோட தலைவன் பண்புகளை எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா அந்த இடம் வந்து சிறப்பா இருக்கும். சோ இப்போ ஒரு தலைவர் அப்படின்னு பார்த்தோம்னா எப்படி எல்லாம் இருக்கணும்னா ஒரு தன்னம்பிக்கையா இருக்கணும். எப்போதுமே மோட்டிவேஷன் பண்ற மாதிரி இருக்கணும். அவங்களோட வார்த்தைகள் ரொம்ப தெளிவா இருக்கணும். அவங்களோட விஷன் வந்து கரெக்டா இருக்கணும். எதை நோக்கி நம்ம பயணிக்கிறோம், எதை அச்சீவ் பண்றோம் அப்படிங்கறத வந்து கரெக்டா இருக்கணும். முடிவெடுக்கிற திறன் வந்து இருக்கணும். டெசிஷன் மேக்கிங் வந்து அவங்களுக்கு சிறப்பா இருக்கணும். அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு இல்லாம அந்தந்த செயலை கரெக்டா செய்யணும். டெசிஷன் கரெக்டா எடுக்கணும். அடுத்தது ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்புணர்வோட இருக்கணும். அவங்களோட டியூட்டிஸ் என்னவோ அதை செய்யறதுல பொறுப்புணர்வா இருக்கணும். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து கரெக்டா இருக்கணும். நம்ம சொல்ற விஷயத்த வந்து தெளிவாவும் கரெக்டாவும் சொல்லணும், மாத்தி சொல்லிடக்கூடாது. அடுத்தது அன்பும் மனித நேயமா இருக்கணும். நம்ம வாட்டுல எக்ஸாம் அன்பும் மனித நேயம் இல்லாம நம்ம வாட்டுல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பை லாஸ தான் நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. எப்போதுமே நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கிறேன்னா அந்த என்வாயன்மெண்ட் வந்து காமாவும் ஹாப்பியாவும் இருக்கணும். அதை விட்டுட்டு நம்ம ரூல்ஸ் தான் நான் ஃபாலோ பண்ணுவேன், பைலால என்ன சொல்லுதோ அதை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு நம்மளோட இதை வந்து சொல்லக்கூடாது. நான் நெருப்ப அவிக்கிறதுக்கு பிரைன் நமக்கு சொல்லு போய் அவின்னு. பட் இல்ல லால என்ன சொல்லுது அதை நான் பார்த்துட்டு தான் போய் நான் நெருப்ப அவிப்பேன்னு சொல்லிட்டு நம்ம நின்னுட்டு இருக்க கூடாது. அந்த இடத்துல எது தேவையோ நம்ம செய்யணும். அன்போடையும் மனித நேயத்தோடயும் இருக்கணும். அப்படி இருந்தாதான் ஒரு ஹெட் வந்து நல்லா இருக்கும். அடுத்து அப்படிங்கிறவரு அடுத்தது முன்மாதிரியாக இருக்கணும். எல்லாருக்குமே ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும் ஒரு தலைவர். இருக்க இடத்த வந்து ஹாப்பியா வச்சுக்கணும் எப்போதுமே. அப்படி இருக்கப்பட்ட தலைவர்னா இந்த மாதிரி ரோல்ஸ் எல்லாம் இருந்தாதான் அவங்க வந்து ஒரு குட் எல்லா இடத்துலயும் நல்லா லீட் பண்ண முடியும். சோ இப்ப தலைவரா நம்ம பெரிய பெரிய இடத்துல தான் இருக்கணும் இல்ல, ஒரு குடும்பத்துல நம்ம தலைவர் தான். சோ இப்ப பாத்தீங்கன்னா நிறைய குடும்பத்துல தலைமகன் வந்து பொறுப்பெடுத்து நிறைய வேலைகளை செய்வாங்க. இப்ப அவங்க அப்பாவே இறந்துட்டாங்கன்னா அந்த பொறுப்புல இருந்து அக்கா தங்கைகளுக்கு எல்லாம் திருமணம் பண்ணி வைக்கிறது, அந்த மாதிரி பொறுப்புகளை எல்லாம் செய்வாங்க. சோ அந்த தலைமகனோட ரோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும். அவங்களோட ரோல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாம் இந்த குவாலிட்டிஸ் எல்லாமே கண்டிப்பா அந்த தலைமகன் கிட்ட இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ரோல்ஸ் எல்லாம் இருந்தா ஒரு தலைவர் தலைமை இந்த பண்புகள் எல்லாம் இருக்கும்போது நல்ல ஒரு சமுதாயம் உருவாகும். அடுத்தது எனக்கு இந்த டாபிக் தலை அப்படின்னு கேட்டப்போ எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங் நியூஸ். என்னன்னா நான் அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கலான் இருக்கேன். எம்சிஏ படிக்கும்போது எக்ஸாம் நடந்துச்சு. ஆக்சுவலி அதை நான் ஆல்ரெடி உங்ககிட்ட இதை பகிர்ந்திருக்கேன். ஒரு 70% தான் நான் மார்க்ஸ், 70 to ஒரு 80 தான் மார்க்ஸ் எடுப்பேன், 80, 85. அந்த ஃபர்ஸ்ட் டைம் எம்சிஏ படிக்கும்போது ரிசல்ட் வந்துச்சு. எல்லாரும் 90 அவங்க பாயிண்ட்ஸை போட்டுட்டு 95, 92 அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் பார்த்தா அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டாங்க யார் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சடனா நான் போட்டு சும்மா அப்படி உட்காந்துருக்கேன். கடைசியில் பார்த்தா நீ தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் ஃபர்ஸ்ட் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஐயோ ரொம்ப ஷாக் ஆயிட்டு, நீ தான் எங்களுக்கு எல்லாத்துக்கும் தலைன்னு சொல்லிட்டு அவங்க அப்ப இருந்து இப்ப வரைக்கும் போன் பண்ணானா தலை என்ன பண்ற, தலை சாப்பிட்டியா அப்படின்னு அந்த தலைங்கிற வேர்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. என்னமோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ஒரு டிஃப்ரெண்டா தெரிஞ்சிருக்கோம். சைலண்டா இருந்த
இருந்தாலும் நம்ம எதையோ ஒரு சாதிச்சிருக்கோம். அவங்களுக்கு முன்னாடி நின்னு அவங்களுக்கு கொண்டுட்டு போயிருக்கோம். ஏதாவது ஒரு விஷயத்துல அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத அந்த மாரி ஒரு விஷயத்துக்காக அவங்க அந்த பேர் குடுத்தாங்கன்னு நான் நெனச்சுட்டு இருக்கேன். ஸோ அந்த தலைன்னு அந்த வேர்ட் கேட்டோனே எனக்கு அந்த மெமரீஸ்லாம் வந்துச்சு. ஸோ அத உங்களோட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்தது இப்ப பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு வீட்டிலோ, பள்ளியிலோ, அலுவலகத்திலோ, சமூகத்திலோ எங்கோ ஒரு இடத்துல நம்ம தலைவர்களா தான் இருப்போம். ஒரு பெரிய போஸ்ட்ல இருந்தா தான் நம்ம தலைவர்ன்னு இல்ல. ஒரு சின்ன சின்ன இடத்துல இருந்தா கூட நம்ம தலைவர் தான். நம்ம நல்ல எண்ணங்களையும், நல்ல செயல்களையும், நல்ல பண்புகளையும் வச்சு ஒரு சிறந்த மனிதர்களாக நம்ம வாழணும். ஸோ நல்ல ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிய நம்ம கையில எது நடந்தாலும் இது நம்ம வாழ்க்கை நம்ம தலைவிதி தான். அதனால தான் இந்த வாழ்க்கை இப்படி இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்காம, லீடர்ஷிப் குவாலிட்டீஸ்லாம் நம்ம வளர்த்துக்கிட்டு, நம்ம செயல்கள் செய்யும்போது, நம்ம நல்ல சிறந்த மனிதர்களாக நம்ம வாழலாம் அப்படின்னு சொல்லி என்னோட உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி சார். நன்றி. அனைவருக்கும் மிக்க நன்றி. நன்றி, நன்றி மேடம். சிறப்பா கண் காட்டும் பாதை, காது கேட்கும் குரல், மூக்கு உணரும் வாசனை, நாக்கு பேசும் உண்மை, தோல் உணரும் அன்பு, இவை அனைத்தும் சேர்ந்தால்தான் மனிதன் முழுமை. ஒரே மாதிரி தான் இருக்கு தலை. ஒருத்தர் என்ஜினியரா, ஒருத்தர் சயின்டிஸ்டா, ஒருத்தர் காமர்ஸ் சிஏவா எப்படி மாறுறாங்க. ஐம்புலன்களும் வெளி உலகை எப்படி அறிதோ அது மாதிரி தான் அந்த மனம், ஆறாவது அறிவு. அறிவு இந்த மூளை இல்லாம வாழ முடியாது, மற்ற உறுப்புகள் இல்லாமலாம் வாழலாம் அப்படின்னு சிறப்பா உடல் உறுப்புகளை பற்றியும், உடலுக்குள்ள இருக்கிற இந்த 7 சக்கரங்கள், மூலாதார சக்கரா, சுவாதிஷ்டான சக்கரா, மணிப்பூரக சக்கரா, அநாதிக சக்கரா, விசித்த சக்கரா, அஜித சக்கரா, அஜ்னா சக்கரா, சகஸ்கர சக்கரா. அதில் தலையில் மட்டும் 2 சக்கரம் இருக்கு. மற்ற உடல் உறுப்புகள் பாகங்களில் 5 சக்கரங்கள் இருக்கு. அதனுடைய சிறப்புகள் எப்படி எப்படி மனிதன் நீங்கள் முதல் மார்க் எடுத்தப்ப உங்கள் வகுப்பறையிலேருந்து எல்லாரும் இன்னை வரலாம் தலைன்னு கூப்பிட்றாங்களோ, ஸோ ஒரு இடத்துக்கு நம்ம தலைமை தாங்கும்போது இங்கே இருக்கிறவங்களும் ஒவ்வொரு இடங்கள்லையும் தலைவராக தான் இருக்காங்க, தலைகளாக தான் இருக்காங்க. சிறப்பான உரை கொடுத்த சிவசங்கரி மடத்துக்கு நன்றியை தெரிவித்து பின்னோட்டம் கொடுக்குறவங்க அட்ரைஸ் பண்ணுங்க. பின்னோட்டத்துக்கு போகிறேன். இப்போ முதலாவதாக ரமேஷ் சார் உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். நன்றி, நன்றி சார். சூப்பர். விஷயங்களை கொடுங்க. மேலும் மேலும் வளர வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி, நன்றி சார். உலகத்துக்கே தலைமை தாங்குற ஐடி துறை சிலிக்கான் வேலி இருக்கிற நகரம் சார் அவங்க இருக்கிற இடம். ஸோ அப்படிதான் சொல்லுவாங்க, பேச தெரியாதுன்னு சொல்லிட்டு. அடுத்ததாக ஜெகநாத் சார் உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். அனைவருக்கும் நன்றி. நல்ல சிறப்பாக பேசினாங்க சிவசங்கரி மேடம். அது கிட்டத்தட்ட ஒரு பயாலஜி கிளாஸ், அதாவது அனாட்டமி கிளாஸ்ல இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்தது. ஆஸ் வெல் அஸ் அப்படியே உடற்கூறு செஞ்சு பண்ண மாதிரி அவங்க மூளையை பற்றி நல்லா டிசெக்ட் பண்ணி அதை பற்றி அதோட ஃபங்க்ஷன்ஸை அழகாக எடுத்து வச்சாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு குழந்தைங்களும் மனுஷங்க எப்படி நல்லவங்களா மாறுறாங்க, கெட்டவங்களா மாறுறாங்க அப்படின்றதுக்கு காரணம் அது குணம் இல்லை, அந்த மூளை அந்த இது எப்படி பயன்படுது, ஆனா அதை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றதையும் சிறப்பா சொன்னாங்க. நல்லா இருந்தது.
அதே சமயத்தில் அவர்களுடைய ஒரு டவுட், அவங்க மூளையோட வெயிட் ஒன்று சொன்னாங்க, அதுதான் எனக்கு தெரியல அது கரெக்டான்றது. அது வேணா நம்ம செக் பண்ணிக்கலாம். நன்றி. நன்றி நன்றி சார். அனடாமி மட்டும் இல்லை, ஆந்திராபுலஜியும் கலந்து வந்தது. மனித உடல் கூறுகளும் மானுடவியலும் சேர்ந்த மாதிரியே சொன்னாங்க எல்லாத்தையும். மூளை வெயிட் வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இடையில அப்ராக்சிமேட்டா வந்து 1.3 kg சார். வந்து சப்ஜெக்ட் டு வெரிஃபை. தேங்க்யூ. அடுத்ததாக வீரசேகரன் சார் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிட்டே இருந்தாரு. இனிஷியலா அட்மின் வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க, நான் அட்மின் பண்றேன் சார், நீங்க வந்து ஹோஸ்ட் பண்ணுங்க. ஆனா ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை. நிறைய பேர் 20 பேர்கிட்ட வந்து 10 பேர் வெளியில வெயிட்டிங் ரூம்ல இருந்தாங்க. ஸோ வீரசேகரன் சார் உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். அன்புகளுமிய சோதரர்கள் சோதரிகள் உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கம், நல்வாழ்த்துக்களும். இன்றைய பொழிவாளர் கனிசங்கரி, சரியான சொல்றேன், கனிசங்கரி தானே? சரியான சொல்றேன்னு நினைக்கிறேன். அவர்கள் சொல்லிய இதுல சரியா தப்பா சொல்றீங்க. சரியா தப்பு சொல்றேன். இதுவரைக்கும் தலைன்னு நம்ம உடல் பாகத்துல தலை என்று ஒன்று இருக்கிறது அப்படின்னு மிகப்பெரிய இதோட இருந்தேன். ஆனா அது சில நேரங்கள்ல வந்து சக்ராஸ் மாதிரி 3வது சக்ராஸா அது சுத்தும், தலையே சுத்தும் அப்படிங்கிறது இன்னைக்கு லிங்க்ல இருந்து இந்த இதுக்கு வர்றதுக்கு சுத்துனப்ப தெரிஞ்சு போச்சு. தலை என்ன சும்மா இருக்காது, சில நேரத்துல சுத்ததான் செய்யும் அப்படின்னு. ஆனாலும் மிக நல்ல செய்திகளை சகோதரியர் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். நான் இதிலிருந்து, இந்த தலை சுற்றுறதுலேருந்து வெளியில் வரணும்னா கொஞ்சம் எல்லாத்தையும் யோசிக்கணும். அதுக்கு என்னென்னா சைலண்டாக இருந்து இவங்க வந்த மாதிரி வைலண்டாக வரணும். மார்க் எடுக்கலை நான் கம்மியாக தான் எடுப்பேங்கிற மாதிரி காமிச்சு அப்புறம் வந்து தலையாக இருக்கணும்னா கொஞ்சம் ரொம்ப சிரமம் பண்ணும் போல இருக்குது. சுற்றி வளைச்சி வர்றேன். வாழ்த்து, நன்றிகள் சகோதரி அவர்களுக்கு. அன்பான வேண்டுகோள், அன்றாடம் வாருங்கள், அமுத ஊற்றை பருகத்தாருங்கள். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி சார். எப்போதும் போல ஃபீட்பேக்கோட தலை நீங்க தான் சார். சரியா தப்பா சொல்லி அழகா ஃபீட்பேக் கொடுத்த வீரசேகரன் சாருக்கு நன்றி சொல்லிட்டு, அடுத்ததா முத்துலட்சுமி மேடம் உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். தேங்க்யூ சார். மேம் சாரி மேம், இன்னைக்கு என்னன்னு தெரியல, ஜாயின் பண்ண முடியல. ரொம்ப நேரமாக போராடினோம். அப்புறம் கடைசி எண்ட் ஆஃப் த செஷனில் தான் வந்தோம். எனிவே ஃபீட்பேக் செஷன்லேருந்து லேர்ன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அதுவும் இன்னைக்கு இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் சக்ரா பற்றிலாம் நிறைய சொல்லியிருக்கீங்க. பை பேட் லக் முடியல. ஓகே, ரெக்கார்டிங் கிடைச்சா பார்க்கலாம், இல்லைனா ஃபீட்பேக் செஷனில் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். நன்றி நன்றி முத்துலட்சுமி மேடம். ஸோ அடுத்து ஈலர் சார் உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். எல்லாருக்கும் காலை வணக்கம். ரொம்ப சந்தோஷம். சார் வீரசேகர் சார் சொன்ன மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எல்லாரும் தலை சுற்றி தான் உள்ள வந்தோம். ஆனா அந்த தன்மையில வந்து எனக்கு அந்த தலையை எடுத்து பேசின விஷயம் வந்து அது இயங்குனாதான் எல்லாமே இயங்கும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வேல்யூபுல்லா பார்க்க முடிஞ்சுது. அதை தாண்டி இன்னும் ஐயா நீ தூங்கிட்டு இருக்கும்போது கூட முடி வளரும் அப்படின்னு சொன்னது நிறைய பேர்த்த சொல்லிக்கிட்டே இருக்கேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் மெடிடேஷன்ல உட்காந்து 4:30 to 5:30 வரைக்கும் மெடிடேஷன்ல இருப்பேன். நான் யார் அப்படின்ற மெடிடேஷன்ல போகும்போது, நீ எண்ணம் இல்லை, நீ செயல் இல்லை, நீ அதாவது என்னன்னா நம்ம யோசிக்கிறதா, நம்ம பாடும்போது நம்ம பாடகர் நினைச்சிடறோம், நம்ம அது இல்லை அப்படின்னு எதெல்லாம் இல்லைன்னு உதுத்துட்டு உள்ள போகும்போது பார்த்தா ஒன்னொன்னா நம்ம யாருங்கிற கிளாரிட்டிக்கு அந்த மெடிடேஷன் வந்து பிரமாதமா தெரிஞ்சுது. அது மாதிரி நீங்க கொடுத்ததுல தலைமுடி வந்து இவ்வளவு தூரம் வேலை செய்தா அப்படிங்கும் போது எனக்கு ஒரு தாட் வந்தது. நிறைய பேர் முடியல இப்ப ப்ரோக்ராமுக்கே உள்ள வர முடியல முடி இருக்கிற வரைக்கும் இனிமே முடியலன்னு சொல்றது இல்ல அப்படின்னு சொல்லிட்டேன். முடியும் வளரும், நம்மளும் வளர்ந்துகிட்டே இருப்போம். அதனால சின்ன டிப்ஸ் திருச்சியில் நன்றி நண்பர்களே. ஈச் அண்ட் எவ்ரி டே we are getting lot of information. Based on that we are upgrading ourselves and explaining our thoughts. என்ன உள்ள வாங்குறோங்கிறது முக்கியம் இல்ல, வாங்கின உள்ளத வெளியில கொண்டு வந்து how we are expressing, what is the process inside அப்படிங்கிற கிளாரிட்டியை நம்ம வெளியில கொடுக்கும்போது everybody they will travel towards it. Thank you madam, excellent. நன்றி நன்றி ஈலர் சார். ஒரு தலைமுடியில இருந்து மனிதனுடைய பல விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். தலைமுடி வந்து தலைக்கு பாதுகாப்பு, உடல் வெப்ப சமநிலை, உணர்வு பாதுகாப்பு, அழகு, தோற்றம் எல்லாமே தலைமுடியால தான் வருது.
சுய நம்பிக்கையை கூட வந்து தலைமுடி கொடுக்குது. தலை வந்து அந்த தலையில இருக்க தோல் ஆரோக்கியமா இருந்தா தான் வந்து உடலே ஆரோக்கியமா இருக்கும். இது வந்து பண்பாடு, ஆன்மீக அடையாளமா கூட பார்க்குறாங்க. இப்படி பல வழியில இந்த முடிய பத்தி ரொம்ப விவரமா சொன்னாங்க மேடம். நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதை ஐடென்டிஃபை பண்ண கூட யூஸ் பண்றாங்க. அதான் ஐடென்டிஃபை பண்ண எல்லாமே அதை வச்சு நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்ததா நித்யாதேவி மேடம் உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். நன்றி. அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். உள்ளதான் நுழைய உடல தலைய ஃபீட்பேக் கூட சொல்ல விடாம வெளியே அனுப்பிடுச்சு கொஞ்ச நேரத்துல. நிஜமாவே நல்லா இருந்தது. ஒரு 4 பாயிண்ட் தான் கவனிக்க முடிஞ்சிச்சு. ஒண்ணும் கிடையாது. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதன்ற மாதிரி நீங்க பேசுனது அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. நிஜமாவே நிறைய தடவை சொல்ல முடியல அது இல்ல எனக்கு இப்படி 2 விரல அமுக்குனா காது திறக்கும், ஒரு விரல அமுக்குனா கண்ணு திறக்கும், அப்படி ஒரு விஷயம் சொன்னீங்களா, அதெல்லாம் முத்ராசு. அது வந்து ஞானிகளும் யோகிகளும் தான் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட மகான்கள் தான் நம்ம. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட பேர் தான் அந்த தியானம், நம்ம சகஸ்ரநாமம், ட்ரோதல் இதெல்லாம் நம்ம இருப்போம். அதை வந்து இந்த ஒருமித்த கருத்துடைய ஒரு சாரர் மட்டும்தான். ஒரு 10 பேர் தொலைபேசி அழைப்பு, எங்க போச்சுன்னு இந்த வந்துடும், கவலைப்படாதீங்க, நல்ல ஒரு விஷயங்கள்லாம் தேடிதான் நம்ம பெறணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் நன்னீர் சட்டை அப்புறமா லிங்க் வாங்கிட்டு கிடைத்தானே. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு மேம். ஏன்னா நம்ம அந்த இப்ப நான் ஒண்ணு கூட சேரேன் பாருங்களேன், அது கூட முடி வளர்றதுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி கைகள் அப்படி உரசினா கூட, இந்த விரல்கள் அப்படி உரசினா கூட நமக்கு வந்து அந்த சூடு வரணும். சூடு வருதா சொரணம் வருதான்னு தெரியல, நல்லா உரசணும், ஆனா முடி வளரும் கண்டிப்பா. அப்புறமா ப்ரெஸ்ஸிங்ஸ் வந்து இந்த ஒவ்வொரு இதுலயும் 14 தடவை கொடுப்போம். இந்த மாதிரி முத்ராசெல்லாம் நான் செய்து கூட பழகிருக்கேன். நிறைய பேரை கேட்பாங்க, என்ன உங்க ஹேர் இன்னுமே இருக்கு, நான் கேர் பண்ணிக்குவேன். ஏன்னா தலை அப்படி ஒரு முக்கியமான ஒரு அங்கம். இந்த அங்கம் வந்து சரியா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, தலை மட்டும் சரியா இருந்துச்சுன்னா, குடும்பம் ஆகட்டும், ஒரு தொழிலாகட்டும்னு நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, அது மிக மிக உச்சமான ஒரு வார்த்தை. அது தலையை நீங்க நல்லா பாத்துக்கோங்கப்பா, தலை மறைவா ஆயிடாதீங்க. நல்லா சொன்னீங்க, சிறப்பு. ஆனா நிறைய தலைகள் உங்களுக்காக ரொம்பவே காத்திருந்தோம் அப்படின்றதே நாங்க சொல்லிக்கிறோம். நீங்க ரொம்ப சிறப்பா சொன்ன அந்த 4 வரிகளுமே எனக்கு எவ்வளவோ பேசக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்திருக்கு. நீங்க மென்மேலும் வளர வேண்டும். வாழ்த்துக்கள் சகோதரி. நன்றி, வணக்கம். நன்றி மேடம். நீங்க கடைசியா வந்து தலையா ஃபீட்பேக் கொடுத்துட்டீங்க. நன்றி, சிறப்பு. வேற யாராவது பின்னூட்டம் தரணும்னா தரலாம், இல்லைன்னா நம்ம இன்கால் மெசேஜ் போயிடலாம். ஐயா, நான் ஒரு இது பண்ணணும். உங்கள்கிட்ட எல்லார்ட்டையும் ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும். அக்காவுக்கு நீங்க எல்லாரும் கண்டிக்கணும். நான் சும்மா இருந்தேன்னா ஒரு 5-6 தடவை அடிச்சுட்டாங்க நித்யாதேவி அக்கா இன்னைக்கு காலையில ஃபோன் பண்ணி, லிங்க் கிடைக்கல, நான் தான் லிங்கை வந்து எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி 4-5 தடவை அடிச்சுட்டாங்க. என்னால் அடி தாங்க முடியல. அதை நீங்கள் தான் கண்டிக்கணும் அக்காவை. அடுத்தது தலையை பற்றி சகோதரி இப்போ சொன்னது எனக்கு இப்போ நான் பார்க்கலங்கிறதுனால ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கிறேன். நான் ஒரு நாள் நல்லா தூங்கினப்ப முடி அப்படியே கருத்து போச்சு அப்படின்னு என் வாண்டுகிட்ட சொன்ன பேத்தி வந்து, என்ன தாத்தா நேற்று வந்து இதாக இருந்தது, இன்னைக்கு இவ்வளவு கண்ணங்கரைன்னு அழகா இருக்கு அப்படின்னு சொன்னப்ப இவன் தான் சொன்னேன், நான் நல்லா தூங்கினப்ப கருத்து போச்சுடாமோன்னு. உடனே எங்கள் துணைவியார் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு நல்ல செயல் செஞ்சாங்க. அப்படி கண்ணை காட்டி என் பேத்தியை கூப்பிட்டு, உங்கள் தாத்தா டூப் அடிக்கிறாரு, அவர் பெயிண்ட் வாங்கி நைட்டு பூரா அடிச்சுக்கிட்டு தான் தூங்கினாருன்னு. அது இந்த ஊர் பூரா போய் சொல்லிட்டு வந்தது. இப்படி மானத்தை வாங்கிட்டாங்க. அதுக்கும் தலைமுடிக்கும் சம்மந்தம் தான். இப்போ என்ன எனக்கு டவுட்டுன்னா, உண்மையாலுமே தூங்கினா ஏதாவது கருப்பாகிறதுக்கு வழி இருக்கான்னு சொன்னீங்கன்னா நான் தப்பிச்சுக்குவேன். நன்றி, வணக்கம். நன்றி சார், வெள்ளையானது கருப்பாவாது. நல்லா தூங்குப்பா, தூங்கு, அப்பையா கருப்பாய. முடிக்கு வந்து நிரம்பி தர்றது வந்து அந்த மெலனின்னு. அது வந்து எம்என் நம்பியார் வந்து பார்த்தீங்கன்னா 75 வயசு ஒரு முறை டிவியில் பேட்டி கொடுத்தாரு. அவருக்கு வந்து நிறைய வரவே இல்லை. அதுக்கு அடிப்படையான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா உணவு பழக்கமும் இருக்கு. வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன், இது வீகன் சொல்லிட்டு ஒரு உணவு முறை இருக்கு. அதை பின்பற்றுவார் அவர். பால் சம்மந்தமான எந்த இதுவுமே சாப்பிட மாட்டார். அப்புறம் ஹெரிடிட்டியும் இருக்கு. நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ அந்த மாதிரி. ஆப்பிரிக்கன்ஸில் வந்து தலைமுடி ரொம்ப சுருண்டு இருக்கிறதுக்கு காரணம் 45 டிகிரி 49 டிகிரி எல்லாமே வந்து சர்வசாதாரணமாக இருக்குவாங்க. ஸோ ஈழரையா ஏதோ காட்டுறாரு, பார்த்து. ஆயிலு இது என் தலைமுடி 59 வயசு, இது இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணலாம், வாங்கிக்கலாம். ஹேர் க்ரோத்தும் நல்லா இருக்கும், ஹேர் ஃபாலிங் இருக்காது, ஹெட் ஏக்கும் இருக்காது. சந்தோஷம், வாழ்த்துக்கள். வணக்கம் சார். ஸோ அதனால எல்லாமே சூழல் அதில் இருக்கு. ஆக்சுவலாக மனநிலை இருக்கு, உடல் வாக இருக்கு, ஹெரிடிட்டி ப்ளஸ் உணவு பழக்க வழக்கம் இருக்கு. எந்த இடத்துல இருக்குமோ, ஆப்பிரிக்கன்ஸில் அந்த காண்டினென்ட்ல இருக்குமா, இல்லை யூரோப்பியன்ல இருக்குமா, ஏஷியன்ல இருக்குமா, அதை பொறுத்த முடியோட அது வந்து தன்மை மாறும் அப்படின்றது தான் சயின்ஸ் சொல்கிற உண்மை. அடுத்து இன்கால் மெசேஜ் போகிறோம். ஜெகநாத் சார் வந்து நைஸ் ப்ரெசன்டேஷன் போட்டிருக்காங்க. கண்ணன் ராஜன் சார் குட் செஷன். ரம்யா கமல்ராஜ் மேடம் நைஸ் ப்ரெசன்டேஷன்.
about it. Thank you, ma'am. வாழ்க வளமுடன். லாவண்யா மணிமுத்து மேடம், நைஸ் செஷன் மேம். தேங்க்யூ போட்டிருக்காங்க. கையை தூக்குனாங்க. சுனிதா மேடம், நீங்க உங்க பின்னோட்டத்தை தரலாம். அனைவருக்கும் காலை வணக்கம். மேடம் ரொம்ப நல்லா இருந்துச்சு மேம். முழுமையாக கேட்க முடியல, அது ஒரு வருத்தம் தான். மென்மேலும் வளர வாழ்த்துக்கள் மேம். தேங்க்யூ. நன்றி நன்றி. நம்ம நம்பர்ஸ்ல வந்து நட்பறி அந்த உறவுகளில் வந்து ஆட் பண்ணா எல்லாரும் வந்துருவாங்க. ஸோ வந்து யாரு ஸ்டார்ட் பண்றாங்களோ அவங்க தான் ஹோஸ்ட். அவங்க அட்மிட் பண்ணா மட்டும் தான் அட்மிட் ஆகுது. அதுதான் இதுல இருக்க ஒரு ட்ராபேக்காக பார்க்குறோம். ஸோ அதை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணிடலாம். அடுத்து எல்லாருமே வந்து சிவகனி மேடம் வந்து எக்ஸலன்ட் செஷன் போட்டிருக்காங்க. ஈலர் டிஆர்பி சார் வந்து ஃபார் ஏர் க்ரோத்து கால் விக்னேஷ் ரோபினி எர்மல்ஸ் நம்பர் போட்டிருக்காரு. ஸோ நம்பரை வந்து சேட் பண்ணி நோட் பண்ணிங்க எல்லாரும். 8754705671. நித்யா மேடம் திரும்ப ஆண்ட்ரைஸ் பண்ணியிருக்க மாதிரி இருக்கு. இல்லை முதல்ல பண்ணிட்டுங்களா சார்? எனக்கு ஒரே ஒரு விஷயம், அருணகிரி சார் நீங்க சொன்னீங்களே இந்த இப்ப ஸ்மெல்லுக்கு ஒண்ணு, உணர்வுக்கு ஒண்ணு, தோல் வந்து அன்பை காமிக்குதுன்னு சொன்னீங்களா, அந்த இது மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க தெய்வம். சொல்றேன் சார். அது ஒன்றும் கண் காட்டும் பாதை இல்லை, இது கவிதையில வந்து கண் வந்து பார்ப்பது, காது, மூக்கு, தோல் வந்து தொடுதல், அன்பாக இருத்தல் சார். எல்லாத்தையுமே சொல்லிருங்க தெய்வம் ஒரு தடவை, எல்லாரும் லேட்டா வந்தவங்களும் கேட்டுக்கிட்டோம். கண் வந்து பார்ப்பதை அல்ல, புரிந்ததை நினைவில் வைத்துக் கொள்ளும். நிறைய பேரை பார்க்குறோம், ஆனா எதை வந்து புரிஞ்சுக்கிறோமோ அதை மட்டும் தான் வந்து மனசுல ஸ்டோர் பண்ணும். கண்ணு மூலியமா தான் ஸ்டோருக்கு போகுது, மைண்டுக்கு போகுது. காது வந்து கேட்டதை காட்டிலும் கேட்டதை உணர்ந்தாலே அது ஒரு ஞானமா மாறும், அதுவும் ஸ்டோர் ஆகும். மூக்கு வந்து மனத்தை மட்டுமல்ல, சூழலை உணரும் புலன். அங்க இருக்கிற சூழலை வந்து வந்து உணரக்கூடிய தன்மை வந்து மூக்கு இருக்கு. நாக்கு வந்து சுவையை விட சொல் இனிமை மனிதனை வந்து உயர்த்துதும். தோல் வந்து தொடுதல், அன்பாக இருத்தல். அப்புறம் வலியை கூட வந்து மருந்தா மாற்றும். இந்த கமலஹாசன் படத்துல வருது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து தோல் வந்து அன்பாக இருத்தல், வலியை கூட மருந்தாக மாற்றக்கூடிய தன்மை கொண்டது. 5 புலன்களும் வெளி உலகை அறிய, 6வது அறிவு உள் உலகை அறிய உதவுது. தெய்வமே இங்கதான் நிக்கிறீங்க நீங்க. ஒரு ஸ்டேஜை கெடுத்து அடுத்த லேயரை ஓபன் பண்ணி விட்டீங்க பாருங்க. நன்றி நன்றி தெய்வமே. நன்றி சார், நன்றி. ஸோ அடுத்தது வந்து ஏற்புரைக்கு போகிறோம். எல்லாரும் ஃபீட்பேக் கொடுத்துட்டோம்னு நினைக்கிறேன். மேடம் உங்களுடைய ஏற்புரை தரலாம். தேங்க்யூ சார். இந்த வாய்ப்பை அளித்த அனைவருக்கும் நன்றி. இந்த செஷன்ல இணைந்திருக்க அனைவருக்கும் நன்றி. ஃபீட்பேக் கொடுத்து மோட்டிவேட் பண்ற அனைவருக்கும் நன்றி. சார் சொன்னாரு உள்ள லிங்குக்குள்ள வர்றதுக்கு தான் தலை சுத்துச்சுன்னாரு. எனக்கு தலைன்னு டாபிக் கேட்டோன்னே என்ன பேசுறது, ஐயோ தலையே சுத்துது அப்படின்னு தான் தோணுச்சு. சரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு ஏதோ என்னால முடிந்த சிறிய அறிவுக்கு, என்னோட அறிவுக்கு எட்டனதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். இப்ப நம்ம ஒரு கேமுக்கே ஹெட்டா டாஸ்க் போடுறப்ப ஹெட் வந்தாதான் இம்பார்ட்டன்ட். ஸோ எப்போதுமே நம்ம ஹெட்டா இருக்கணும், தலை நிமிர்ந்து வாழணும். தலை எங்கெங்கெல்லாம் வழங்கணும், இந்த மாதிரி வீரசேகரன் சார் மாதிரி பெரியவங்க முன்னாடி, கடவுள் முன்னாடி, அப்பதான் வந்து தலை குனியணும். மற்ற இடங்கள் எல்லாம் தலை குனிந்து போகக்கூடாது, தலை நிமிர்ந்து தான் வாழணும். உடல் ஒரு நாடுன்னு இருந்துச்சுன்னா தலைங்கிறது தலை நகரமா இருக்கும். ஸோ நம்ம தலையை வந்து கரெக்டா வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி என்னோட ஏற்புரிய முடிவு செய்கிறேன். நன்றி, அனைவருக்கும் வணக்கம். நன்றி நன்றி மேடம். இன்னைக்கு தலையை சுத்த விட்டீங்க உங்களுடைய டாபிக்ல. சார் அந்த லிங்க் வந்து ஓபன் லிங்க் மாதிரி கொடுத்தா எல்லாருமே வந்துக்கலாம்.